அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஓகே, அடுத்து இதை பேஸ் பண்ணி எப்படி சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன கொஸ்டின்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டார் ஃபார் விச் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதுன்னா ஸ்டாரோட மிக சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 3க்கு என்னங்க ஷார்ட்கட் சொன்னோம்? இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணமா? இங்க ஆட் பண்ணுங்க. 5 9 ஆட் பண்ணா 14, 20, 27, 27ஓட 1 கூட்டினா 28, 28ஓட 3 கூட்டினீங்கன்னா 31. இந்த இலக்கங்களின் கூடுதல் எதால டிவைட் ஆகணும்? 3ஆல டிவைட் ஆகணும். இதுதான் 3க்கான ஷார்ட்கட்டா நம்ம சொன்னோம். கரெக்டா? சோ 31 ஸ்டாரை தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணா 31, ஸ்டாரையும் சேர்த்துக்கிறேன். இது 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ ஸ்டாருக்கு எந்த சின்ன நம்பர் போட்டா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். ஸ்டாருக்கு பதிலா 2 போட்டாதான் அது 33 ஆகும். அது 3ஆல டிவைட் பண்ணா 11 முறை. கரெக்டா? அப்ப ஸ்டாரின் மிக சிறிய மதிப்பு என்னன்னு தான் கேட்பாங்க. த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டார் தான் கேட்கிறாங்க. சோ 2 தான் ஆன்சர். நீங்க யோசிக்கலாம், சார் 5 போட்டா தான் இது 36 ஆகும், 3ஆல டிவைட் ஆகும்னு. ஆனா கேட்டது சின்ன நம்பர். சோ 2 தான் ஆன்சர். ஓகேவா? இதே போல 11க்கு என்னங்க ஷார்ட்கட்டு? சோ இங்கேயும் அதே தான் கொஸ்டின். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டார் ஃபார் விச் 4832 ஸ்டார் 18 அப்படின்ற நம்பரு கம்ப்ளீட்டா 11ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது இந்த எண்ணு 11ஆல் மீதியின்றி வகுப்பட்டால் ஸ்டாரின் மிக சிறிய மதிப்பை காண்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கிறாங்க. 11க்கு என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? சோ இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணமா? கரெக்டா? சோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 4 3 ஆட் பண்ணா 7, 7ஓட ஒரு ஸ்டாரோட ஒரு 8, அப்ப 15 பிளஸ் ஸ்டார்னு வரும். ரைட்டா? சோ அதே போல இங்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். சோ 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 10, 10ஓட 1 கூட்டினா 11. இது ரெண்டுத்தையும் கழிச்சா எனக்கு என்ன வரணும்? 0 வரணும், இல்ல 11லயே ஒரு நம்பர் வரணும். நான் என்ன செய்யறேன்னா, இங்க 15 இருக்கு, 15ஓட மைனஸ்லாம் இங்க ஸ்டாரோட வேல்யூ வராது, பிளஸ் தான் வந்தாகணும். இதை 0 ஆக்குறது கஷ்டம். ஆனா இங்க நான் 7 போடுறேன்னு வையேன், 5ஓட 7 கூட்டினா 22ஆமா, 22ல 11 கழிச்சா 11 வருது இல்ல? சோ 11க்கு ஷார்ட்கட் என்ன சொன்னோம்? 0 வரணும், இல்லைன்னா 11ஆம் வாய்ப்பாலே ஏதோ ஒரு நம்பர் வரணும். 11 வருது. அதனால ஸ்டாரோட மிக சிறிய மதிப்பு என்ன? 7. ஓகேங்களா? இங்க -4ன்னு போட்டா கூட 11க்கு 11 கழிஞ்சிரும் சார், 0 வரும்னு யோசிப்பீங்க. ஸ்டாருக்கு மைனஸ்ல ஆன்சர் வராது. சரியா? அப்போ மிக சிறிய மதிப்பு என்ன? 7 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த 4 நம்பர்ல எந்த நம்பர் 11ஆல ஃபுல்லா டிவைட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. 11ஆம் வாய்ப்பாடுல வரும். இதுதான் கேக்குறாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? இதை ஆட் பண்ணுங்க. 2 5 7, 7ஓட 4 கூட்டினா 11, 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9, 9ஓட 1 ஆட் பண்ணா 10. ஸோ 11ல 10 கழிச்சா 1ன்னு வருது. எனக்கு 0 வரணும், இல்லைன்னா 11ஆம் வாய்ப்பாலே ஏதோ ஒரு நம்பர் வரணும். இது 0 வராதனால இது ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். 7 7 ஆட் பண்ணா 14. நெக்ஸ்ட் 4 6 ஆட் பண்ணா 10, 10ஓட 2 கூட்டினா 12. ஸோ மீதி எனக்கு 2ன்னு வருது. 2 வரனால இதுவும் ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் 3ஓட 5 கூட்டினா 8, 8ஓட 2 கூட்டினா 10. இங்க 1 6 கூட்டினா 7, 7ஓட 4 கூட்டினா 11, 10ல 11 கழிச்சா -1ன்னு வருது. -1ன்னு வரனால இதுவும் ஆன்சர் இல்லை. சோ இந்த நம்பர் 4 5 கூட்டினா 9, 9ஓட 2 கூட்டினா 11. இங்க 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, 7ஓட 4 கூட்டினா 11, 11ல 11 கழிச்சா 0வா? சோ 0 இல்லைன்னா 11ஆம் வாய்ப்பாலே ஏதோ ஒரு நம்பர் வரணும்னு சொன்னேன்.
ஜீரோவே வருது, அதனால ஆன்சரு ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரியும் சம் கேட்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். பாருங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை 2ன்ற நம்பர் வரும்? இதுதான் கேள்வி. 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை 2ன்ற டிஜிட் வரும், இலக்கம் வரும், இப்படி கேட்குறாங்க. எப்பப்பெல்லாம் வரும்? 2 வரும், நெக்ஸ்ட் 12 வருமா, நெக்ஸ்ட் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, நெக்ஸ்ட் 32, 42, 52, 62, 72, 82, 92. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டேன்? 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை 2ன்ற நம்பர் வரும், இதுதான் கேட்டிருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, இது 2 முறை வந்திருக்கு, அப்போ இது 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 20 முறை அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ கொஸ்டின் இப்படியும் கேட்டிருக்காங்க. சரியா? 1 முதல் 100 வரை எத்தனை முறை 2 என்ற இலக்கம் வரும் அப்படின்னு கேட்டா 20 முறை வரும். இங்க 2 முறை வந்தா 2 முறையும் கணக்குல எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே போல இதே கொஸ்டின் 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை 3ன்ற நம்பர் வரும்னு கேட்டாலும் அதுவும் 20 முறை தான் வரும். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் இப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் 20 முறை, 20 டைம்ஸ். இல்ல யார் மட்டும் ஸ்பெஷல்னா 1 மட்டும். 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை 1ன்ற நம்பர் வரும்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் 21 முறை வரும். ஏன் தெரியுமா? இது எல்லாமே காமன் பா, இதே மாதிரி தான் வரும். ஆனா இந்த எக்ஸ்ட்ராவா இந்த 100ன்னு சொன்னல, அந்த 100ல ஒரு 1 இருக்குல்ல, அந்த 1ஐயும் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் 21 முறை 1ன்ற நம்பர் வரும். சரியா? அதே போல 0ன்ற நம்பரு 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை வரும் அப்படின்னு கேட்டா எத்தனை முறை வரும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இதுல 4, 5, 6, 7, 8, 9, இங்க ஒரு 2 முறை 2 0 வந்திருக்கு. கரெக்டா? அப்ப மொத்தம் 11 முறை வரும். 1ல இருந்து 100 வரைக்கும் 0 எத்தனை முறை வரும்? 11 முறை வரும். 1ல இருந்து 100 வரைக்கும் 1 எத்தனை முறை வரும்? 21 முறை வரும். சரியா? சோ 1ல இருந்து 100 வரைக்கும் 2ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் கேட்டாலும் 20 முறை வரும். இந்த லாஜிக் தெரிஞ்சா இந்த டைப் ஓவர். ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் 2 சம் தான் கொடுத்துருக்கேன். இந்த 2 சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஸோ இதோட நம்பர் சிஸ்டத்துக்கான இன்ட்ரோ பேசிக்ஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் இதுலயே ஏபிஜிபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஸ்பெஷல் சீரீஸ் இதெல்லாம் இருக்கு. கூற்று தொடர் வரிசை, பெருக்க தொடர் வரிசை, இது இல்லாம சிறப்பு தொடர்கள், அந்த கான்செப்ட்லாம் இருக்கு. அதாவது இது 1 to 9 வரைக்கும் பார்த்துருக்கோம்பா. 10th புக்கும் இருக்கு, அதையும் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோல. சரியா? சோ இந்த 2 சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எதனா டவுட் இருந்தா அதுவும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை நாங்க தரோம். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றிகள் பல.